தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூரிலிருந்து பாஸ்டர் டேனியல் ராஜாக நானும் பாஸ்டர் டாக்டர் சிலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அன்போடு கூட இந்த செய்திக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னை தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்கிறார். வசனம், கர்த்தருடைய வசனம் ஏசாயா 41 அதிகாரம் வசனம் 10, ஐசாயா chapter 41 verse 10, fear not, for I am with you, be not dismayed, for I am your God. ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நானே உன் தேவன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேத வசனத்தில் கர்த்தர் 4 காரியங்களை குறித்து நமக்கு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் சொல்கிறார். அதாவது God is with you. அப்படி என்றால் நாம் எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய பிரச்சனைகள் குறித்து நாம் எப்படி கலங்கி கொண்டிருக்கலாம், சூழ்நிலைகள், வேலைகள், குடும்ப காரியங்கள், வியாதிகள் எதுவாக இருந்தாலும் நாம் அந்த காரியங்களை குறித்து பயத்தோடு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், God is with you. தேவன் நானே உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் கர்த்தர், நான் மாறாதவர். மல்கியா 3 அதிகாரம் 6 பார்க்கிறோமே, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஹல்லேலூயா. எபிரேயர் 13 அதிகாரம் 8 வசனத்திலே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. God is with you. I am with you என்று சொல்கிற பொழுது நம்மோடு கூட எப்பொழுது நாம் தாயின் கற்பத்தில் நம்ம உருவானமோ, எப்பொழுது ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்பட்டு கரத்தை பிடித்தாரோ, பரலோகத்தில் போய் கொண்டு சேர்க்கிறவரை அவர் நம்மை விட்டு விலகுவது கிடையாது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அவருடைய பிரசன்னம், அவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது ஹிஸ் பிரசன்ஸ் ரிமூவ் ஃபியர். ஆண்டவருடைய அந்த தெய்வீக அந்த சமூகம் நமக்கு எல்லா பயத்தையும் நீக்கி நம்மை அற்புதமாக ஆண்டவர் நடத்தும். ஹல்லேலூயா. ஒன்று God is with you. ஒன்று இந்த ஐசாயா chapter 41 10 கர்த்தர் கொடுக்கக்கூடிய அந்த வேத வசனத்தின் மூலமாக God is with you. ஒன்று ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று சொல்கிறார். God will strengthen you. ஆண்டவர் உன்னோடு இருப்பது அப்படியே இருந்துவிட்டு சும்மா இருப்பது கிடையாது, உன்னை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். உன்னத ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உன்னத பலன், சரீரத்திலே ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், கழுகைகளை போல செட்டையில் அடித்து எழும்பும்படியான ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் எப்பொழுதெல்லாம், ஏன்னா யூ ஆர் ஃபீல் வீக், எப்பொழுதெல்லாம் நீங்கள் பலவீனமாக இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ, தேவ சமூகத்தில் வாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகைகளை போல சிட்டையில் எடுத்து எழுப்புவார்களாம். எங்கே பலன் உண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு? கர்த்தருடைய சமூகத்தில் தான். அப்பொழுதுதான் நீங்கள் கழுகைகளை போலையும் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனையும் மான்காலுக்கு ஒத்த பலனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ தேவனை நம்ம சார்ந்து கொள்ள இருக்க வேண்டும். டிபெண்ட் ஆன் ஹிம். ஆண்டவரை நீங்கள் சார்ந்து கொள்கின்ற பொழுது அந்த he will strengthen you. God is with you. He will strengthen you. God will strengthen you. ஆண்டவர் உன்னோடு இருப்பது மட்டுமல்ல, உன்னை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். God will help you. உன்னோடு இருப்பது மட்டுமல்ல, என்ன செய்ய, உன்னை பலப்படுத்துவது மட்டுமல்ல, உனக்கு உதவி செய்யக்கூடியவராக தேவனாக இருக்கிறார், நன்மை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐ வில் ஹெல்ப் யூ என்று வாக்கு கொடுக்கக்கூடிய தேவன் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை பிக் ஆர் சுமால், யுவர் ப்ராப்ளம்ஸ் பிக் ஆர் சுமால், எதுவாக இருந்தாலும், பெரிய காரியமாக சிறிய காரியமாக எதுவாக இருந்தாலும், God will help in every situation. ஆண்டவர் உன்னுடைய எல்லா வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் கர்த்தர் பெரிய காரியமோ சிறிய காரியமோ எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உனக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். நன்மையான இந்த ஈவும் பூரணமான இந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று நம்ம ஜேம்ஸ் யாக்கோபில் பார்க்கிறோமே, அதே அந்த ஆண்டவர் உனக்கு நன்மைகளை பரத்திலிருந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான்காவதாக இந்த ஐசாயா 41:10 நான்காவதாக கர்த்தர் கொடுக்க அந்த ப்ராமிஸ் என்ன? God gives
பீஸ். ஆண்டவர் உனக்கு ஏசுறாரு சமாதானம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானம் மிக மிக்கும். காட் கிவ் பீஸ். சமாதானம் இல்லை என்றால் வீட்டில் குடும்பம் நடத்த முடியாது, வேலையை செய்ய முடியாது, பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்த முடியாது, சாப்பிட வைத்தால் கூட சமாதானம்னா சாப்பாடு நன்றாக நம்ம சாப்பிட முடியாது. அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக தெய்வீக சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், இட்டர்னல் பீஸ். அதனால் சொல்கிறாரு, நான் உலகம் கொடுக்கிற மாதிரி என்னுடைய சமாதானம் இல்லை, என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன். அது எப்பொழுது அந்த சமாதானம் என நிறைவாக இருக்கும். அந்த சமாதானம் எப்பொழுது உங்களுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. அதனால டூ நாட் என்சைட்டி. உங்கள் வாழ்க்கையில் எந்த விதம் பயம் தேவையில்லை. கர்த்தர் உங்களை என்ன செய்கிறாரோ உங்களுடைய இருதயத்தை, காட் யுவர் ஹார்ட், ஆண்டவர் உன்னுடைய இருதயத்தை என்ன செய்கிறாரு பாதுகாத்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே ஆண்டவர் உங்களுக்கு தேவன் நோக்கி நீ ஜெபிக்கின்ற பொழுது உன்னுடைய ஃபியரை, எல்லா பயத்தை எடுத்து போட்டு கர்த்தர் ஒரு விசுவாசத்தை அவனுக்கு கொடுக்கிறாரு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லா கூடும் என்று வேத வசனத்தின்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு உன் வாழ்க்கையில். ஃபியர் சேஸ் வாட் வில் ஹேப்பன். பயம், ஐயோ என்ன நடக்க போதோ, எது நடக்க போதோ என்ற ஒரு திகிலை உண்டாக்கி கொண்டு இருக்கும். ஆனால் ஃபெய்த் சே காட் இஸ் இன் கண்ட்ரோல். என விசுவாசம் என்ன சொல்கிறது, தேவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். ஆண்டவர் நேர்த்தியாய் நிவர்த்தியாக எனக்கு உதவி செய்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்கு உதவி செய்கிறார், என்னை பலப்படுத்துகிறார், எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் என்ற இந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் வரும். ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய தினையில் ஐசாயா 41:10 என ஏசாயா 41 அதிகாரம் வசனம் 41:10 படி, I am with you. ஆண்டவர் God is with you. God will strengthen you. God will help you. God give peace. ஆண்டவர் உங்களுக்கு என கூட இருப்பது மட்டுமல்ல, உங்களை பலப்படுத்தி ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களுக்கு நன்மைகளை கொடுத்து ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அமர்க்கையை, அமைதியான புல்லண்டையிலே எப்படியாக மேய்ப்பன் ஆடுகளை நடத்துகிறானோ அதே போல ஒரு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் நிச்சயமாக கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்குள் பலப்படுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென்.